இன்றைய மன்னா சங்கீதம் 25:15 வசனம். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் பார்த்தோம். இங்கே தாவீது சொல்கிறார், என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய விடுதலை. வலைக்கு நீங்களாக்கி விடுவார். சில வலைகள் சத்ருவால் நமக்கு தெரியாமல் வைக்கப்படுகிற வலைகள், நம்மளை பிடிப்பதற்காக, நம்மளை அழித்து போடுவதற்காக. ஆனால் அப்படிப்பட்ட வலைகளுக்கு, உங்களை அறியாதபடி வருகிற பிரச்சனைகளுக்கு, ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, திடீரென்று ஒரு வலையில் சிக்கி கொண்டது போல இருக்கலாம். ஆனால் அதுக்கும் நீங்களாக்கி விடுவார். கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படுவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரிடத்துலேருந்து ஒரு பாதுகாப்பையும் ஒரு விடுதலையும் நீங்கள் பெறுவீங்க. இன்னைக்கு உங்கள் கண்கள் கர்த்தரை நோக்கி இருக்கல, உங்கள் கால்களையும் கர்த்தர் எல்லா வலைக்கும் நீங்களாக்கி விடுவார். எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்களாக்கி விடுவார். பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கிக்கொள்ளும் முன்பாகவே உங்களை காப்பார். ஒருவேளை உங்களுடைய ஏதோ ஒரு தவறுனாலேயோ மதியினத்தினாலேயோ நீங்கள் தெரியாமல் அந்த வலையில் சிக்கி கொண்டாலும் அதிலிருந்தும் உங்களை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நன்றி. எங்கள் கண்களை உமக்கு நேராக ஏறெடுக்கிறோம். ஆண்டரே, உங்களுடைய பிள்ளைகளை எல்லா வலைக்கும் நீங்களாக்கி விடுவீராக. ஆண்டரே, எல்லா தீங்குக்கு விலை காப்பீராக. ஒரு பிரச்சனைக்குள்ள போறதுக்கு முன்பாகவே உங்களை விடுவீங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.